எல்லாருக்கும் வணக்கம். நானும் மட்டும் எதுக்கு இன்னைக்கு அசெம்பிள் ஆயிருக்கோம் அப்படின்னா, ச லார்ட்ஸ் டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சாலும் நெறைய கேள்விகள், நெறைய கொஸ்டின்ஸ் ஒரு பயங்கர வயித்தெரிச்சலான லாஸு. லாஸ்லயுமே பல வகைகள் உண்டு. அதாவது ஃபைட்டே பண்ணாம தோக்குறது அப்படிங்கிறது ஒண்ணு. ஃபைட் பண்ணி தோக்குறதுங்கிறது ஒண்ணு. அதாவது ஜெயிக்கிற மேட்ச வந்து தோக்குறது அப்படிங்கிறது வந்து இட் ஸ்டில் ஹர்ட்ஸ். நான் வந்து குரோயிங் அப் உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன். மட்டுக்கும் ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த பார்பேடாஸ் டெஸ்ட் மேட்ச். அது வந்து சச்சின் டெண்டுல்கர் கேப்டன் அப்போ ஒரு 118ஓ, 120 தான் டார்கெட்டு. அதுல வந்து அ ஜெயிச்சுருவாங்கன்னு நெனச்சுட்டு தூங்குனோம் அந்த டைம்லாம் இந்தியா. அந்த மேட்ச் தோத்துருப்பாங்க. அந்த ஒரு ஒரு ஃபீலிங் தான் வருது இதுக்கும். என்னென்ன எதுக்காக தோத்தாங்க அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணதுக்கு தான் வந்திருக்கோம். சில பாயிண்ட்ஸ் நானும் வச்சிருக்கேன். அ மட்டும் சில பாயிண்ட்ஸ் வச்சிருக்கு. மட்டு எதனால தோத்தாங்க? நீ ஆரம்பி அப்படின்னு நானும் கன்டின்யூ பண்றேன். இல்ல அதுதான் டாஸ் ஒரு முக்கியமான இதுதான். இந்த பிட்ச் வந்து ஃபோர்த் இன்னிங்ஸ் போக போக கொஞ்சம் ரொம்ப இதுவாயிடுச்சு. 190 சேஸ் பண்ண முடியாத அளவுக்கு பிட்ச் இல்ல. அது நம்ம டாப் ஆர்டர் வந்து கொஞ்சம் ஃபெயிலியர்னால. பட் உருப்படியா வந்து அவங்க கடைசியா வந்து நான் பவுலிங்லாம் போட மாட்டேன், ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றோம் அப்படின்னு கடைசியா அவங்க முடிவெடுத்தது. ஐ திங்க் 10 மேட்சஸ்ல ஏதோ லாஸ்ட் 2 மேட்ச் தான் ஒரு டாஸ் வின் பண்ண மேட்சஸ்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதான் செகண்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் செலக்ட் பண்ணி, அது அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் டாஸ் வின் பண்ணது. ஃபோர்த் இன்னிங்ஸ்லாம் போக போக கொஞ்சம் ஸ்லோவாயிடுச்சு. ஐ மீன் ஒரு பிட்ச் என்ன சொல்றது, அவுட் ஆகணும்னு இல்லை, நிக்கணும்னா எவ்வளவு நேரம்னா நிக்கலாம். பட் ரன் ஸ்கோர் பண்றது வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு ஈஸியா இல்லை. அதுதான் லார்ட்ஸ்ல இன்னொரு பாயிண்ட்டும் சொல்லுவாங்க. அந்த 2 ஸ்கோரிங் பாக்கெட்ஸ்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும். சில கிரவுண்ட்ஸ்லாம் இப்ப எம்சிஜிலலாம் 3 ஈஸியா ஓடுவாங்க. 4 ரன்லாம் ஓடி நம்ம பார்த்துருக்கோம். சில வென்யூஸ்ல வந்து 2 ஈஸியா ஓடுவாங்க. பட் லார்ட்ஸ்ல வந்து இந்த 2 ஸ்கோரிங் பாக்கெட்ஸே வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ரன் ஸ்கோரிங் மே நாட் பி ஆஸ் இது மத்த வென்யூஸ் கம்பேர் பண்ணும்போதுங்கிறப்போ, விக்கெட் எப்படி டிட்டீரியேட் போகுது அப்படிங்கிறதே அவங்க முதல்லயே அவங்க தே ஹேட் வெரி குட் ஐடியா. ஸ்டோக்ஸ் போன மேட்ச் முடிச்சுட்டு புலம்புனதுலயே தெரிஞ்சுச்சு. சப்கான்டினென்டல் மாரி ஆயிருச்சு பிட்ச்சு. அ அப்படின்னு அவரு சொன்னதுலயே என்ன தெரிஞ்சுச்சு அப்படின்னா, அந்த பிட்ச வந்து நாங்க மிஸ்ரீட் பண்ணிட்டோங்கிறத அவங்க சொல்ல மாட்டாங்க. நாங்க வந்து எங்களுக்கு நெனச்ச மாரி பிட்ச் வரலன்னும் நம்ம ஐபிஎல்ல தான் புலம்புவாங்க. இவங்க வந்து இது வேற மாரி இவரு சொன்னாரு. சொன்ன உடனே தெரிஞ்சிருச்சு. அவ்ளோ ஈஸியா அடுத்த டெஸ்ட்க்கு விடமாட்டாங்க. அவங்களுக்கு தேவையான மாரி தான் அவங்க நல்லா ரீட் பண்ணிட்டு வரப்போறாங்க. அவங்களுக்கு சூட்டபிளா திங்ஸ் ஆர் கோயிங் டூ வொர்க் அவுட் அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சிருச்சு. அத அத அவங்க ப்ரிப்பேர் பண்றது, அதுக்கு ஹோம் ஒர்க் பண்றதுங்கிறது ஒண்ணு. அதுக்கு ஃபார்ச்சூன் ஹெல்ப் பண்ணணும். அது உங்க டாஸ்க்ல ஹெல்ப் பண்ணிருச்சு. அது 2வது. 3வது வந்து அத அவங்க எக்ஸிக்யூட் பண்ணணும். 3மே அவங்களுக்கு கரெக்ட்டா அலைன் ஆயிருச்சு. ஸோ அதுதான் நீ சொன்ன மாரி டாஸையும் அவங்க ஜெயிச்சுட்டாங்க. எக்ஸலென்ட் டாஸ் டூ வின்னு. இந்த விக்கெட் எப்படி இதாக போகுதுங்கிறத அவங்க கரெக்ட்டா ரீட் பண்ணிட்டாங்க. தே புட் ரன்ஸ் ஆன் த போர்ட் அண்ட் தே மேட் இந்தியா பேட் லாஸ்ட். ஸோ இது வந்து கரெக்ட்டா எல்லாமே அவங்களுக்கு அலைன் ஆயிருச்சுன்னு தான் சொல்லலாம். அதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து அந்த க்ரூஷியல் மொமெண்ட்ஸ் நம்ம பேசிட்டு இருக்கும்போதே சொன்னேன். க்ரூஷியல் மொமெண்ட்ஸ வந்து இங்கிலாந்து பிளேட் பெட்டர் தென் இந்தியா இன் க்ரூஷியல் மொமெண்ட்ஸ். அது ரொம்ப முக்கியம். இப்ப அந்த பந்தோட சிங்கிள் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம். அவர் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கேஎல் வந்து 2 செஞ்சுரி இருந்தாரு. பட் ஈவன் தென் ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட் எப்பவுமே கிரிக்கெட் விளையாடும்போது வந்து ஸ்ட்ரைக்கரோட கால்ல அது பந்த் அவர் கால் எடுக்காம பால டேப் பண்ணிட்டு கேஎல் ராகுல பார்த்தாரு. கேஎல் ராகுல் எஸ்ன்னு சொன்னோனே ஓடி வர ஆரம்பிச்சாரு. அந்த பாயிண்ட் ஆஃப் ஹெசிடேஷன் இல்ல அப்படின்னா அந்த சிங்கிள அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்திருக்கலாம். இல்ல அவரு பந்தே டிக்ளைனும் பண்ணியிருந்திருக்கலாம். அந்த டிசிஷன வந்து பந்த் எடுக்கல. பட் ஈவன் தென் அந்த க்ரூஷியல் மொமெண்ட் அவங்க யூஸ் பண்ணி டைரக்ட் ஹிட் அடிச்சனால தான் வந்து இதா இருந்தது. இந்த மாரி நெறைய க்ரூஷியல் மொமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாரி எல்லா மொமெண்ட்ஸயுமே அவங்க கரெக்ட்டா யூஸ் பண்ணிட்டாங்க. நீ என்ன நெனைக்கிற அத பத்தி? அதான் ஒரு அந்த 2 ரன் அவுட் வந்து ஐ மீன் சி அது சொல்ல முடியாது. அந்த சமயத்துல அந்த செஞ்சுரிக்காக தான் அவர் பண்ணாரு அப்படின்னாங்க. பட் ஜென்ரலா மேபி அவர் ஓடி ஓடி இருக்கலாம். பட் அந்த லாஸ்ட் ஓவர் ஆஃப் ஒரு தடவையும் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா எய்தர் லஞ்ச் போறதுக்கு முன்னாடி இல்ல வந்து அந்த மாதிரி தான் வந்து நிறைய வந்து நம்ம அதுவும் கரெக்டா ஒரு செஷன் முடியும் போது விக்கெட் விட்டுருக்கோம். அதெல்லாம் தான் வந்து அந்த இப்ப கூட ஐ திங்க் யாரும் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ரயன் டெண்டர்ஸ்கர் இது லாஸ்ட் டைம் இதப்ப சொல்லியிருக்காரு. ஒரு தடையும் அந்த செஷன் எண்ட்ல இல்லை செஷன் ஸ்டார்டிங்ல நாங்கள் நிறைய மிஸ் பண்ணியிருக்கோம் அந்த கான்சென்ட்ரேஷன் இல்லாமல் அப்படின்னு. அது அப்புறம் அதான் செகண்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் இனிஷியலாக ஜெய்ஸ்வால் கொஞ்சம் அவுட் ஆனது, அதெல்லாம் அந்த ஒரு மூமெண்ட்ஸ் தான் இது. மற்றபடி நம்ம ஆக்சுவலாக பார்த்தா நிறைய செஷன் பார்த்தா செஷன் வைஸ் பார்த்தோன்னா நம்ம நிறைய டாமினேட் பண்ணியிருக்கிறோம் இந்த டெஸ்ட் மேட்சும், ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட் மேட்சும். பட் இந்த டெஸ்ட் மேட்ச் அந்த அளவுக்கு இல்லை. இந்த டெஸ்ட் மேட்ச் எப்போ பார்த்தாலுமே நம்ம வந்து 50-50 தான் இருக்கு. ஒரு தடையும் நம்ம ஓகே நம்ம வந்துட்டோம் அடுத்த லெவல் போறோம்னும் போது டக்குன்னு அந்த விக்கெட்டை விட்டுருக்காங்க. இல்ல அவங்களுக்கு 5 விக்கெட் நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்தது, அந்த மாதிரி நிறைய நம்ம கேபிட்டலைஸ் பண்ணி ஃபுல்லா போல கட் ரோட்டா அதுதான்.
ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸே வந்து 40லேருந்து 60 ரன் லீடு வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் நான். 60 ரன் எதிர்பார்த்தேன். அந்த மாதிரி தான் அவங்க ஆடிட்டு இருந்தாங்க. அதை அப்படியே விட்டுட்டாங்க. ஒரு ஒரு மொமெண்ட்டையுமே அவங்க கேபிட்டலைஸ் பண்ணல. அதுதான் வந்து இது. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இவங்க வந்து நம்ம சொன்னோம் டெயில் வந்து அப்ளை பண்ணல விட்டுறாங்க. டிஃபரன்ஸே போன டெஸ்ட்லயே பார்த்தோம். கடைசி 3 விக்கெட் 116 ரன், இவங்க 3 விக்கெட் 11 ரன்லாம் நம்ம டேட்டா சொன்னோம். பட் இந்த வாட்டி வந்து அவங்க டெஸ்ட் மேட்ச்சுக்காக போராடுறோம் அப்படிங்கிறப்ப மட்டும் விளையாண்டாங்க. பும்ரா 54 பால், சிராஜ் 30 பால், எல்லாருமே ஆடினாங்க. அதை வந்து அவங்க அப்ளை பண்ண முடியாதுன்னு இல்லை, தே கேன் டூ இட். பட் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்ப நம்ம உங்களுக்கு ஸ்விம் பண்ண தெரியும், ஆனா நீங்க ரெகுலரா அதை பண்ணாம தள்ளி விட்டு இதாகும்போது சர்வை பண்றதுக்காக நம்ம பண்றோம். அதுதான். அதை வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் அப்ளை பண்ணியிருந்திருக்கலாம். பும்ரா பேட்டிங்ல நான் அன்னைக்கே உன்ட்ட சொன்னேன். அது நல்லா அப்ளை பண்ணது என்னன்னா, எட்ஜ் வாங்குது ஓக்ஸுக்கு, அந்த லேட் மூவ்மெண்ட்ல எட்ஜ் வாங்குது. நிதிஷ்குமார் ரெட்டி அவுட் ஆனதெல்லாம் பார்த்துட்டு, கேம் வித் கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். பால் லைனை கவர் பண்ணி விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் எல்லாம் நின்னதே வந்து மிட் ஸ்டம்ப், ஆஃப் ஸ்டம்ப்ல தான் நின்னாரு. நின்னு அந்த சைடு இன்னும் போய் லைனை கவர் பண்ணி எவ்ரி பால் ஹி காட் பிஹைண்ட் த பால். அப்படி இருக்கும்போது எல்பிடபிள்யூ கம்ஸ் இன்டு தி ஈக்குவேஷன். பட் அதையும் வந்து 2-3 பால் ஃபுல்லா போட்டாங்க. அதை பிளாக் பண்ணிட்டாரு. எல்லா பாலும் ஹி காட் பிஹைண்ட் த லைன். பால் லைனை கவர் பண்ணி இது பண்ணாரு. அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஷார்ட்டா போட்டாங்க. அப்படியும் அவர் அந்த ஷாட்டுக்கு போவாரு, எட்ஜ் வாங்கி போயிரும்னு சொல்லிட்டு, அது எல்லாமே நெகோஷியேட் பண்ணிட்டு, அந்த ஒரு ஸ்மால் மொமெண்ட் ஆஃப் மேட்னஸ் தான். அதுல வந்து அவரு அன்பார்ச்சுனேட்லி மிஸ் பண்ணிட்டாரு. பட் அப்ளிகேஷன் இஸ் ஸ்டில் தேர். எக்ஸலென்ட். அவர் நெனச்சாருன்னா பும்ரா 100 பால்ஸ் ஆடலாம் எல்லா டெஸ்ட் மேட்சும். ஸோ அந்த மாரி ஹி ஷுட் இது பவுலிங்ல அவர் எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்றாரு. பும்ரா பேட்டிங் பண்ணி இந்தியா ஜெயிக்கணுமா அப்படின்னு கேட்கலாம். பட் பட் ஸ்டில் டெஸ்ட் அது மேட்ச்ல ஒரு வந்து இருக்கணும். ஒரு ரெண்டு வந்து ஒரு 30 பால் பிடிச்சா அந்த சைடு பேட்ஸ்மேன் ரன்ஸ் அடிப்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ச் பிளஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் சேர்த்து ஆடினதோட இந்த இன்னிங்ஸ்ல அதிக பால் ஆடி இருக்காரு. அதுதான். இப்ப ஸ்டார்க் அன்னைக்கு எப்படி ஆடினாரு? அந்த WTC ஃபைனல்ல. ஸ்டார்க் நான் பவுலிங் போட்டு போயிருவேன் அப்படின்னு போறது இல்லையே. நான் பிரீமியர் ஃபாஸ்ட் பவுலர்ன்னு அவர் நினைக்கிறது இல்லையே. இதையும் நான் கான்ட்ரிபியூட் பண்ணி ஃபைட் பண்ணுவேங்கிறது தான். பும்ரா கேன் டெஃபினெட்லி பேட். சிராஜ் எல்லாருமே தான். பட் இட்ஸ் மேட்டர் ஆஃப் அப்ளிகேஷன் அண்ட் மேட்டர் ஆஃப் அந்த இதுதான் இது. பட் கோயிங் ஃபார்வர்ட் அட்லீஸ்ட் இந்த டிஃபீட்ல இருந்து அவங்க அதை எடுத்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு எவ்ரிபடி ஷுட் புட் தேர் ஹேண்ட்ஸ் அப். இது ஒண்ணு. முக்கியமான பாயிண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட் வந்து இந்த டாப் ஆர்டர், இந்தியன் டாப் ஆர்டர் வில் சேசிங் 190 அப்படிங்கிறது திஸ் இஸ் நாட் எக்ஸ்பெக்டட் அவுட் ஆஃப் அ ப்ரொஃபஷனல் டீம். 190 சேஸ் பண்ணும்போது ஜெய்ஸ்வால் அடிச்ச ஷாட் எல்லாம் வந்து நம்ம அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணோம். அவர் வந்து ஐபிஎல்லையும் இப்படிதான் நிறைய வாட்டி அவுட் ஆவார். நீயே சொல்லு அதை பத்தி. அதான் இதே ஷாட்ல எத்தனை தடவை வந்து அதுவும் புல் ஷாட் விளையாடி சர்க்கிள்குள்ள எத்தனை தடவை ஐபிஎல் அவுட் ஆயிருக்காரு. அவரு நீ அது சொன்ன புல் ஷாட் ஆல்ரெடி போல்ட் ஆயிருக்காரு. பவர் ஜென்ரேட் பண்ண முடியாம அங்க லெக் சைடுல ரொம்ப க்ளோஸா வந்தா. பட் என்னன்னா இதே ஷாட்ஸ்ல தான் நிறைய ரன்ஸும் அடிச்சிருக்காரு. ஆமா, டபுள் எட்ஜ் தான். பட் என்ன அந்த சமயத்துல கொஞ்சம் ரிஸ்க் எடுக்காம பண்ணிருக்கலாமா? மேபி அடுத்த நாள் வந்து விளையாடி இருக்கலாம். அந்த நாள் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கன்சர்வேட்டிவா விளையாடி இருக்கலாம் ஃபர்ஸ்ட் டே. பட் என்னன்னா அவர் மைண்ட் செட் என்னன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு 50-60 ரன் அட்டிய போட்டோம்னா அதுக்கப்புறம் மத்தவங்க எல்லாம் ஈஸியா முடிச்சிருவாங்க. அங்கேயே முடிஞ்சிருச்சு மேட்ச் அப்படின்னு அங்கேயே மேட்சை பிரேக் பண்ணிடணும்னு அவர் நினைச்சாரு. அதுல தப்பு இல்ல. பட் அந்த இருந்தாலும் தேர் ஷுட் ஆல்வேஸ் பி மெத்தட் டு மேட்னஸ். எல்லா பாலையும் வந்து அதுதான் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் வந்துச்சு. அந்த லென்த்தை ஒரு ஆர்ச்சர் மாதிரி ஒருத்தர் போடுற இதுக்கு வந்து அவர் அப்படி வளைச்சு தூக்கி அவர் வந்து அடிச்சிருக்க முடியாது. ஐபிஎல்ல பண்ணலாம். பட் இது வந்து ஐபிஎல்லே அவர் அவுட் ஆயிருக்காரு நிறைய தடவை. அந்த லென்த் வராம போல்ட் ஆயிருக்காரு. அதை ஃபுல் ஷாட் அடிக்கிறேன், அங்க மிட் விக்கெட் மேல தூக்கி ஃபர்ஸ்ட் பால் 6 அடிக்கிறேன்னு சொல்லி அடிச்சிருக்காரு. அவர் ஸ்டார்க்கு ஃபர்ஸ்ட் பாலே தூக்கி 6 அடிச்சார் அதே மாதிரி. பட் அந்த இதெல்லாம் உள்ள வந்த பால் அது நான் அவருக்கு நல்லா கரெக்டா மாட்டிருச்சு. ரொம்ப வெளியே வந்ததை வளைச்சு அப்படி அடிக்கிறேன்னு சொல்லி அன்பார்ச்சுனேட்லி அவுட். நான் பெரிய ஃபேன் ஜெய்ஸ்வாலுக்கு இல்லைன்னு சொல்ல. பட் தென் அந்த ஷார்ட் செலெக்ஷன் அந்த பாயிண்ட்ல வந்து இட் வாஸ் நாட் த ரைட். அதே மாதிரி தான் அடுத்து கருண் நாயர் கொஸ்டின் அதுக்கு வருவோம். இருந்தாலும் இப்போ கோலி, ரோஹித் அண்ட் இவங்கெல்லாம் இருந்திருந்தாங்கன்னா இந்த சேஸ் வந்திருக்கும் ஈஸியா அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. பட் அதுவும் நம்ம சொல்ல முடியாது. முன்னாடி காலத்துல நம்ம சொன்னோமே பார்பேடாஸ் டெஸ்ட் மேட்ச் டெண்டுல்கர், அசாருதீன் இவங்கெல்லாம் வச்சுட்டு சேஸ் பண்ண முடியல. ஸோ வி கனாட் இவங்க இருந்திருந்தா ஜெயிச்சிருப்பாங்க. இண்டிவிஜுவல்ஸ் பாயிண்ட் பண்றதை விட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மிடில் ஆர்டர் அண்ட் டாப் ஆர்டர் இருந்திருந்தா அதை இன்னும் சேஸ் பண்ணியிருந்திருக்கலாம். சவுத் ஆப்பிரிக்காவோட கூட நினைக்கிறேன் கேப்டவுன் ஒரு டெஸ்ட் மேட்ச் கூட விட்டாங்கன்னு நினைக்கிறேன். சின்ன டார்கெட் தான். பட் தென் என்ன சொல்லுவ, யாரை சொல்லுவ நீ இந்த டாப் ஆர்டர்ல? ஐ மீன் கில் 2 இன்னிங்ஸ் சரியா விளையாடல. ஐ மீன் ஒரு தடவை நம்ம சொல்ல முடியாது, போன தடவை அடிச்சாரு. பட் இருந்தாலும் கொஞ்சம் இதே எடுத்து விளையாடி இருக்கலாம் அவுட் ஆனது. பந்த் வந்து ஐ திங்க் அந்த இன்ஜுரி ஆனதுல இருந்து ஆர்ச்சர் போட்ட பால் எல்லாம் பேட்ல படும் போதெல்லாம் ஒரு பெயின் தெரிஞ்சுது. அது
பட் அதுக்கப்புறம் ஆனா நேரா வர பால் தான் கொஞ்சம் கொஞ்சம் ஓகே இது இருந்துச்சு, ஆஃப் தி பிச் மூவ்மெண்ட் இருந்துச்சு அந்த போல்ட் ஆனது. பட் அதர்வைஸ் அது கொஞ்சம் ஒரு இன்ஹிபிட் பண்ணிச்சுன்னு நான் நினைக்கிறேன் கொஞ்சம் அந்த அதுதான் இவங்க ஆகாஷ் தீப்பையும் முதலே வந்து இது பண்ணிட்டாங்க, அதுவும் ஒரு பாயிண்ட் தான். பின்னாடி வந்தால் இன்னும் கொஞ்சம் பால் சாப்பிட்றதுக்கு ஒரு இது பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ அதுவும் எல்லாமே இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் தான் நம்ம பின்னாடி இப்படி பார்க்கும்போது. அதையும் நம்ம இது பண்ண முடியாது. ஆகாஷ் தீப் இறக்குனது என்ன நினைக்கிறேன்? அது ஓகே. ஏற்கனவே ஜெய்ஷ்வால் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவுட் ஆயிட்டாரு. இன்னொரு பேட்ஸ்மேன் போனா அது ஜஸ்ட் கோயிங் இன் டு த செஷன் அடுத்த நாள் ஒரு பேட்ஸ்மேன் கம்மியா இருந்தா கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அதெல்லாம் ஓகே, நைட் வாட்ச்மேன் அனுப்புறதெல்லாம் இந்த இதுல அதெல்லாம் மோர் தென் எனஃப். என்ன அவரும் அவுட் ஆகாம அந்த ஓவர் இருந்திருந்தாருன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதுதான் வித் ஆகாஷ் தீப் எனிதிங் ஹி கெட்ஸ் நெக்ஸ்ட் டே would have been a bonus அவர் இருந்தாருன்னா. அதுதான் அதுவும் அந்தந்த மொமெண்ட் தான். அந்த ஜெய்ஸ்வால் அடிச்சிருந்தாருன்னா அங்கேயே மேட்ச் முடிஞ்சிருக்கும். ஆகாஷ்தீப் கொஞ்சம் நின்று இருந்தாருன்னா அங்கேயே மேட்ச் முடிஞ்சிருக்கும். அட்லீஸ்ட் சுந்தர் ஒரு 30 ரன் அடிச்சிருந்தாலும் மேட்ச் முடிஞ்சிருக்கும். கொஞ்சம் ஜஸ்ட் ஃபைன் மார்ஜின்ஸ் தான். அதனாலதான் சும்மா அங்கங்க வந்து எல்லாம் ஒரு 20 அடிச்சு யாராவது ஒருத்தர் 50 அடிப்பாங்க ஜெயிச்சிரும்னு பார்த்தேன். ஒருத்தர் கூட அடிக்காம. அதுதான் மேட்ரு. ஜடேஜா ஒரு அப்ரோச்சை நிறைய பேர் சொன்னாங்க. அது நான் வில் நெவர் அக்ரி வித் தட். அவர் கரெக்டான அப்ரோச் தான். அவர் ஹி டிட் இஸ் பெஸ்ட். அவ்வளோதான் பண்ண முடியும் அந்த இன்னிங்ஸ்ல. அவர் ரொம்ப மெச்சூரா ஆடினாரு, கம்போஸ்டா ஆடினாரு. அப்படிதான் ஆடி இருக்க முடியும். இந்த பிட்ச் வந்து நிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் இதுவா இருக்குமே தவிர ரன்ஸ் அடிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதுவும் வந்து கடைசியில பும்ரா சிராஜ் எல்லாம் போன இன்னிங்ஸ் விளையாடுனதா சரி, ஏதோ அவங்க டிஃபென்சிவா விளையாடுறாங்க 50 ரன் தள்ளிலான்னு பார்த்தாரு. போக கடைசியில ஒரு 3 ஷாட் 4 ஷாட் இருக்கும் போது அவர் இருந்திருந்தாருன்னா அடிச்சிருப்பாரு. அவ்வளோ அதான் 180 பால் ஆடி இருக்காரு. 60 ரன் எக்ஸ்ட்ராடனரியா தான் ஆடினார். அது ஒரு அவுட் கொடுத்த அப்புறம் ஓவர் டர்ன் பண்ணாங்களே, அடுத்த பால் 6. அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா ஆடினாரு. பும்ரா வச்சும் நல்லா ஆடினாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டிட் ஒர்க் அவுட். ஸோ இதுதான் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஃப்ரம் வாட் வி சி, டாஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இங்கிலாந்து ஃபேவரபுளாக போயிடுச்சு. அடுத்தது வந்து இவங்க கீ மொமெண்ட்ஸ் இங்கிலாந்து பிளேட் வெல். மூணாவது வந்து இவங்களுடைய லோவர் ஆர்டர் இப்போதான் அப்ளை பண்ணாங்க இந்தியா. இன்னும் கொஞ்சம் பெட்டராக அப்ளை பண்ணும் இந்த கம்மிங் மேட்சஸ். நாலாவது வந்து டாப் ஆர்டர் டிட் நாட் சேஸ் லைக் ஹவு தேவர் சப்போஸ் டு சேஸ். எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு லைனப் வந்து எப்படி 190 சேஸ் பண்ணியிருந்திருக்குமோ அப்படி பண்ணலை. நீ அஞ்சாவது சொன்ன கேட்சும் வந்து கருணாயர். அந்த கேள்விக்கு தான். அதான் அடுத்து சொல்ல அடுத்து அதுக்கு ஒன்லி பேட்ஸ்மேன் who has not scored a 50. ஐ திங்க் நம்ம இதுல இல்ல அவங்க இதுலயுமா கிராலி போடலன்னு நினைக்கிறேன். கிராலி இல்ல, கிராலியும் கருணாயர் மட்டும்தான். பட் ஓகே, அவர் ரொம்ப நாள் கட்சி விளையாடுறாரு, அதெல்லாம் ஓகே. பட் அதுக்குன்னு இப்போ அடுத்த மேட்ச் சேஞ்ச் பண்ணுவாங்களா? அதான் எனக்கும் தெரியல. பண்ணணுமா? சாய் சுதர்ஷன் ஒருத்தர் இருக்காரு. இப்ப சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளவுதான். இப்ப இல்லைன்னா எப்பவும் இல்லை. கருணாயருக்கு வந்து இதுக்கப்புறம் சான்ஸ் கிடைக்காது அன்பார்ச்சுனேட்லி. பட் தென் அவர் ஸ்டார்ட்ஸ் கொடுத்துருக்காரு. இவர் வந்து விளையாடல அப்படின்னு சொல்ல முடியாது. நான் அன்னைக்கு ஒன்று சொன்னேன், கொஞ்சம் லேட்டா ஆடுற மாதிரி இருக்கு ஒரு ஷாட்டை. பாலுக்கு லேட்டா வர்ற மாதிரி இருக்கு ஒரு தடவை. கேஎல் ராகுலும் கருணாயரும் ஆடும் போது நம்ம டிவியில பார்த்தோம் அப்படின்னா, ராகுல் வந்து ரொம்ப ஃப்ளூயண்டா ஆடிட்டு இருக்காரு. கருணாயர் பால் கொஞ்சம் லேட்டா வர்றாரு. அதனால ஓவர் பிச் பால் தான். அவர் ஹிஸ் புட்டிங் பேட் டு பால், பட் பால் இஸ் நாட் கோயிங் டு த பவுண்டரி. அது வந்து ஒரு 2-ஆ மாறிடுது. ஏன்னா பாலுக்கு லேட்டா வர்றாரு அவரு. அது தெரியுது பார்க்கும்போது. இப்போ என்னன்னா அவங்க அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் கண்டிப்பாக அவங்க வீடியோ அனாலிசிஸ்ட் வந்து சார்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கா, இல்லை மென்டலி இஸ் நாட் ஆல்ரைட்டா? ஏன்னா ஒரு வண்டியாக ரன் அடிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு, சும்மா கிடையாது. ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வந்திருக்காரு திரும்பி டீமுக்கு. இந்த நேரத்தில் திருப்பியும் ட்ராப் பண்ணுமா, இல்லை டெக்னிக்கல் கிளிச்சஸ் எதுவும் இருக்கா, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் சார்ட் அவுட் பண்ணுமா, மென்டலி ஹவு இஸ் ஃபீலிங், இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஐ திங்க் தே ஷுட் டேக் அ கால். இல்லை, இப்போ செகண்ட் மேட்ச்ல டிசைட் பண்ணிட்டாங்க சாய் சுதர்ஷனா கருணாயரா அப்படின்னு. கருணாயர் தான் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ 2 மேட்ச்ல அது சேஞ்ச் பண்ணாம போனா நல்லா இருக்கும். கருணாயரோடே போங்க. அதுக்கப்புறமும் 2 மேட்ச்லயும் இல்லைன்னா அதுக்கப்புறம் தே கேன் மேக் எ கால். பட் ஆனா இதெல்லாம் ஓகே. பந்த் இப்ப சொல்லியிருக்காரு நினைச்சேன் ரயன் டெஸ்கார்ட் கண்டிப்பா விளையாடுறாராம், பேட்டிங்கும் வரான். ஆனா கீப்பிங் பண்ணுவாரா இல்லையான்றதை வில் டிசைட் லேட்டர் அப்படின்னு இருக்காங்க. அப்ப பேசிக்கலி என்ன, நீ சொன்ன மாதிரி தான் பண்ணுவாங்க. கருணாயரை எடுத்துட்டு ஜுரலுக்குள்ள கொண்டு வந்துட்டு பந்து விளையாடுவாருன்னு நான் நினைக்கிறேன். அப்படிதான் பண்ண போறாங்க. இல்லாட்டி கேஎல் ராகுல் கீப்பிங் பண்ண முடியாதுல்ல. ஓப்பனர் வந்து டெஸ்ட் மேட்ச்ல யார் கீப்பிங் பண்ணியிருக்காங்க? பண்ணதில்லை யாருமே. யாரும் பெருசா பண்ணதில்லை.
குவிண்டன் டிகாக்கும் மிடில் ஆர்டர் போயிடுவாரு, கில்கிறிஸ்டும் மிடில் ஆர்டர் போயிடுவாங்க, சங்கக்காராவும் மிடில் ஆர்டர் போயிடுவாங்க. எல்லாருமே அப்படிதான். இப்போ ஓடிஐல டாப் ஆர்டர்ல ஆடினாலும் இதுல வந்து கீழே போயிடுவாங்க எல்லாருமே. நயன் மோங்கியா அந்த மாதிரி ம். ம். யாராச்சும் பரவாயில்ல நீங்க ஓப்பனிங் கொஞ்ச நாள் விளையாடுங்க ஆ. அப்படின்னு விளையாட வச்சாதான் உண்டு. அப்ப பந்த் பேட்டரா தான் ஆடுறாரு அப்படின்னா கருண் நாயர் தான் கை வச்சு தான் ஜூரல் ஆடுவார். இல்லைன்னா தே ஹேவ் டு கோ வித் வாஷிங்டன் சுந்தர் இல்லைன்னா நிதிஷ் ரெட்டி யாராச்சும் ஒருத்தர் உட்கார வைக்கணும். அது டவுட்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க இப்ப குல்தீப் கொண்டு வந்தாங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் உட்கார வச்சுட்டு இவர் விளையாடுவாங்களா? குல்தீப்பை கொண்டு வர்றதுக்கும் பிரச்சனை. இப்போ அதான் ஆகாஷ் தீப்புக்கு ஒரு இன்ஜுரி. ஐ டோன்ட் திங்க் இஸ் கோயிங் டு பிளேன்னு தான் நான் நினைக்கிறேன். பாப்போம், அப்டேட்ஸ் கிடைக்கும் நமக்கு. பிரசீதா இல்ல அஷ்தீப்பும் ஏதோ இன்ஜுரியா? அது ஆனா ஏதோ ஃபிங்கர் கட்டுன்னு தானே கேள்விப்பட்டேன். கட் பவுலிங் ஹேண்ட்ல. ம் அதுக்கே ஒரு காரணம் முடிவு பண்ணிட்டாங்க. இல்ல குல்தீப்பை கொண்டு வாங்க. அதுதான் நான் குல்தீப் வந்து இந்த மேட்ச் விளையாடலன்னா இந்த அந்த டிக்கெட் எடுத்து கொடுத்து நம்ம வியூவர்ஸ் யாராவது டூரிஸ்டா கூட்டிட்டு போன கணக்கு தான் அது. குல்தீப் வந்து இந்த மேட்ச் கூட அவர் விளையாடலன்னா அவர் எங்கேயுமே விளையாட முடியாது. இங்கிலாந்து சுத்தி பார்த்து வர கணக்கு தான். அவரை கூட்டிட்டு போனதுக்கு யாரை வேணா லக்கி டிரா போட்டு எவ்வளவோ ஃபேன்ஸ் இருக்காங்க இந்தியன் கிரிக்கெட்ல, அவங்கள கூட்டிட்டு போயிருக்கலாம். அதான் குல்தீப் தான் விளையாடுவாருன்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? பிரசீத் தான் விளையாடுவாங்களா? ஆகாஷ் தீபுக்கு பதிலாக குல்தீப் அப்படின்னா அந்த அந்த நிதிஷ் ரெட்டி தான் 17 ஓவர் போட்டிருக்காரு. ஸோ அந்த லோட அவர் எடுத்துக்க ரெடி இந்த இன்னிங்ஸ்லயும் அப்படின்னா 17 ஓவர் போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போன மேட்ச். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒர்க் லோடு 20 ஓவர் போட ரெடியா இருக்கணும். இஃப் யூ ஆர் தேர்ட் சீமர்னா மினிமம் 20 ஓவர் போட ரெடியா இருக்கணும். பும்ரா வந்து 25ல 30 ஓவர் போட ரெடியா இருக்கணும். எக்ஸ்ட்ரா போடணும்ல? ஆமா, எக்ஸ்ட்ரா போடணும். 25ல 30 ஓவர் பும்ரா போட முடியுமா? சிராஜ திருப்பி 25 ஓவர் 30 ஓவர் போடணும். போடலாம். அது அடுத்த மேட்ச் எப்படி விளையாட மாட்டாருல்ல பும்ரா? இந்த மேட்ச் தான் அப்படின்றாங்கல்ல. அப்படின்னா ஓகே. அப்படின்னா இவங்க நிதிஷ்குமார் ரெட்டியை நம்பி ஜடேஜா சுந்தர் எப்படியும் போட்டுருவாங்க. குல்தீப்பே எடுக்கலாம். அவங்க என்ன டாசன் கொண்டு வந்திருக்காங்க, லியாம் டாசன், அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஷோயப் பஷீர் டாசன் ஸ்ட்ரைட்டாவே வந்துருவார்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டா ஆப்போசிட். மேபி நீ சொன்ன மாதிரி கிராலிக் பதில் பெத்தல், பட் ஆனா பண்ண மாட்டாங்க. ஜெயிச்சுட்டு சேஞ்ச் கிராலி வந்து நேரம் மாத்தணும்னா எப்பயோ மாத்திருக்கணும். இருக்கிற ஆவரேஜுக்கு அந்த ஆவரேஜ் சான்ஸ் கொடுப்பாங்க த்ரூ தி சீசன். ஸோ எனிவே பார்ப்போம், அதையும் பார்ப்போம். அவங்களும் வந்து மேட்சுக்கு முன்னாடி பிளேயிங் லெவன் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க, பண்ணட்டும். ஸோ எனிவே வில் கம் பேக். அது ப்ரிவ்யூ வந்து டீட்டெயிலாக பண்ணுவோம். நம்ம ப்ரிஃபரபிளி வித் ஃபுல் ஸ்குவாடை வச்சு நம்ம ப்ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு வந்து இதுதான் வி கேம் டு அசஸ் வாட் ஹேப்பன் இந்த லார்ட்ஸ் டெஸ்ட் பண்ணிட்டோம். வேற ஃபியூ டீம் அப்டேட்ஸையும் நம்ம சொல்லியிருக்கோம் வியூவர்ஸ்க்கு. ஸோ வியூவர்ஸ் நீங்களும் என்ன நினைக்கிறீங்க, என்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. மட்டும் வேற ஏதாவது ஒன்று கமெண்ட்ஸ் இருந்தால் சொல்லு, அதர்வைஸ் வி கேன் க்ளோஸ். அதான் நம்ம போனது செகண்ட் மேட்ச் அளவுக்கு கேட்ச் எதுவும் பெருசா டிராப் பண்ணல. இந்த மேட்சும் கொஞ்சம் முக்கியமான கேட்ச்லாம் டிராப் பண்ணாங்க, ஒரு 40 ரன் அதனால போச்சு. ஃபர்ஸ்ட் மேட்சும் டிராப் பண்ணாங்க, அதெல்லாம் கொஞ்சம் திரும்ப இது பண்ணோம். அண்ட் தே ஹேட் டு மேக் எ டிசிஷன் அண்ட் கருண் நாயர், அவ்வளோதான். இது அடுத்த மேட்சுக்கு, பட் அடுத்த மேட்ச் விளையாட விட்டா இன்னொரு மேட்சும் கொடுத்துடலாம். பட் ஹி ஹேஸ் சீரிஸ் கொடுக்கணும். ஸ்டார்ட் பண்ணாம இல்ல இவரு, எல்லாம் ஒரு 16, 40, 20 அந்த மாதிரி வந்திருக்காரு. அதெல்லாமே டொமஸ்டிக்ல கன்வெர்ட் பண்ணிட்டாரு, இங்க கன்வெர்ட் பண்ணல. அது மேபி வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து எடுத்தோடனே அந்த டிரைவ் பண்ணி அவுட் ஆனதுனால கொஞ்சம் டென்டேட்டிவா இருக்காரா இல்லையான்னு தெரியல. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஸோ அதான் வில் கீப் கமிங் பேக் அண்ட் கனெக்டிங் வித் யூ ஆல். நீங்களும் என்ன நினைக்கிறீங்க, ஏன் தோத்தாங்கன்னு சொல்லுங்க. அதே மாதிரி அடுத்த டெஸ்ட் மேட்சஸ்க்கு என்ன சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லுங்க வியூவர்ஸ். ஸோ வில் டேக் இட் ஃப்ரம் தேர். ஃபுல் ஸ்குவாடோட திருப்பியும் வர்றோம். இன்னும் நிறைய எக்ஸைட்டிங் எபிசோட்ஸ் உங்களுக்காக கொடுக்குறோம். தேங்க்யூ ஆல், சி யூ ஆல்.